இன்னைக்கு நாம 2019ல ரிலீஸ் ஆன லூகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான காதல் கலந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் படம் பார்க்க போறோம். இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ இறந்து போயிட்டாரு. இந்த கேஸ ஒரு போலீஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த போலீஸ் கையில ஒரு டைரி கிடைக்குது. அந்த டைரியை படிச்சு முடிக்கும் போது நம்ம ஹீரோக்கு என்ன விஷயம் ஆச்சு, நம்ம ஹீரோ எப்படி இறந்து போனாரு, இது கொலையா தற்கொலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டுபிடிக்கிறாரு. இது ஒரு மாதிரி ஸ்லோ பேஸ்டான ஹார்ட் டச்சிங்கான படம் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப பரபரப்பாலாம் இருக்காது, ரிலாக்ஸா உட்கார்ந்துட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்ட் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு ஒரு போலீஸ் டீமோட போறாரு. இவரு இன்ஸ்பெக்டர். அங்க போயிட்டு வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு டெட் பாடியை போயிட்டு பார்த்தா அங்க நம்ம ஹீரோ தான் இறந்து போய் கிடக்கிறாரு. இவனை உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ கிட்ட கேட்கும் போது, இவன் ஒரு ஆர்டிஸ்ட் சார், ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஏரியா பார்க்ல இவனால என்ன விஷயம்லாம் ஆர்டிஸ்டிக்கா பண்ண முடியுமோ இவனும் இவனுடைய கேங்கும் சேர்ந்துட்டு அதெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது சில பேருக்கு பிடிக்கல, சண்டை போட்டாங்க. அந்த சண்டையை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் டீமும் போனோம் சார். இவன் ரொம்ப கோவக்காரன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவன் அன்னைக்கு பார்க்கும்போது ஏதோ பண்ணிட்டு இருக்கான் போல, டீம் பசங்களை சேர்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். இவன் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் ஊர் முழுக்க இவனை பத்தியே பேசுறாங்க. இவன் அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டா இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் எனக்கே தெரியுது அப்படின்னு சொல்றாரு. இவர் வீட்டுல தனியா தான் ஸ்டே பண்ணிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தனியா தான் இருந்தாரு, கூட இவருக்கு வேலைக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேலைக்காரங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது, காலையில வீட்டுக்கு வந்தேன், வீட்டுக்கு வரும்போது ஐயா ரூம்ல தான் இருந்தாரு, டீ போட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து பார்க்கும்போது இவர் இப்படி இறந்து போய் கிடக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் செமையா அழுகுறாங்க. டாக்டர் எல்லாம் கூப்பிட்டு வந்து செக் பண்ணிருக்காங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் இவனுக்கு குடும்பம்லாம் கிடையாதா, அம்மா அப்பாலாம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் கேட்க, இவருக்கு ஒரு அம்மா இருந்தாங்க, ஆனா அவங்களும் திடீர்னு ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா தம்பி ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. டெட் பாடியை கூட பார்க்க வராம ரூம்குள்ளேயே இருந்தாரு. 2-3 மாசமா ரூம்குள்ளேயே இருந்தாரு. அதுக்கப்புறம் சைக்கியாட்ரிக்லாம் கூட்டிட்டு போயிட்டு காமிச்சு மெடிசன்லாம் கொடுத்து இப்பதான் கொஞ்சம் தெளிஞ்சு வந்தாரு. இவர் மனசுடைஞ்சு போயிட்டு வாழ்க்கையில இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லைன்னு இருக்கும் போது தான் சிவனும் இவருடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க. நம்ம வந்துட்டு டிராயிங் பண்ணலாம், படம் வரையலாம், ஏதாவது ஆர்டிஸ்டிக்கா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மைண்டை மாத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் தம்பி கொஞ்சம் கொஞ்சமா தேறி வந்தாரு. இது எல்லாம் இப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணை தம்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அந்த பொண்ணு ஒரு 3 மாசம் இவர் கூடியே தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தா. அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் தம்பியோடைய வாழ்க்கையில நாங்க சந்தோஷத்தையே பார்த்தோம். தம்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ஆனா திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு கிளம்பி பெங்களூருக்கே போயிட்டா. போன பொண்ணு நினைச்சு தம்பி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. வீட்டை விட்டு கூட வெளியே வராம ஒரு மாதிரி அமைதியா உம்முன்னு உட்கார்ந்துட்டு இருந்தாரு. இந்த டைம்ல அந்த பொண்ணு ஒரு டைரி அமுச்சு வச்சா. அந்த டைரியை இவர் படிக்க ஆரம்பிச்சாரு. படிச்சவரு மறுபடியும் சந்தோஷமாக ஆரம்பிச்சாரு. அந்த டைரியில அப்படி என்ன விஷயம் இருக்குன்னு தெரியல, நைட்டும் பகலுமா படிச்சுட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி இறந்து கிடக்குறாரு அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கிட்ட சொல்லி டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டமுக்கு அமுச்சு வைங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, இன்னைக்கு நைட் என் பொண்ணுடைய பர்த்டே இருக்கு, மறக்காம வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ சொல்ல, கண்டிப்பா வந்துருவேன், மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதே டைம்ல கமிஷனர் கால் பண்றாரு. கால் பண்ணி அந்த கேஸ் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு, இப்ப நான் அந்த டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டமுக்கு அமுச்சு வச்சிருக்கேன், போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு ரிப்போர்ட் வந்தாதான் நமக்கு எல்லாமே தெளிவா புரியும் அப்படின்னும் போது, சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போனை கட் பண்றாரு. இன்னைக்கு இந்த போலீஸ்காரன் லீவ் போட்டிருப்பாரு. எதுக்கு அப்படின்னா பொண்டாட்டி கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கலாம் அப்படின்னா மனைவியை கூப்பிட்டு வக்கீல பார்க்க போறாரு. வக்கீலே இவங்க 2 பேருக்குமே நல்ல ஃப்ரெண்டு போல அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்க அட்வைஸ்லாம் எங்களுக்கு வேணாம், நாங்க வந்துட்டு மனப்பூர்வமா பேசி எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு தான் பிரிஞ்சிடலாம், அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிருக்கோம். நாங்க இப்ப பிரிஞ்சா கூட முன்ன மாதிரியே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணிருக்கோம், நீங்க ஃபைல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் பொண்டாட்டியை கூப்பிட்டு கிளம்புறான். இந்த மனைவிக்கு டைவர்ஸ்ல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்ணிட்டு நான் கிளம்புறேன், வர கொஞ்சம் லேட் ஆகும், நீ சாப்பிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி பர்த்டே பார்ட்டிக்கு போறாரு. இப்போ பார்ட்டிலாம் முடியுது. அந்த கமிஷனரும் வந்திருப்பாரு. இந்த கேஸ பத்தி கொஞ்ச நேரம் பேசுறாங்க. உனக்கு என்ன மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு தெரிஞ்சு இது கொலை மாதிரியே தெரியல, ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கையில கிடைக்கும் போது தான் நமக்கு தெளிவா ஒரு விஷயம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லும் போது, சரி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள உட்கார வச்சுக்கிட்டு, உன்னை பத்தி நான் எல்லாமே கேள்விப்பட்டேன், இப்போ எதுக்காக டைவர்ஸ் பண்ண போற, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகி வெறும் 9 மாசம் தாண்டா ஆகுது, இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் இல்லையா, பழைய வாழ்க்கையை பத்தி மட்டும் நீ யோசிச்சுட்டே இருந்தா எதுவுமே நடக்க போறது கிடையாது, அந்த பொண்ணை பத்தியும் யோசி அப்படின்னும் போது, நான் அவளை பத்தி யோசி
யோசிக்கிறதுனால மட்டும்தான் இந்த டைவர்ஸ்க்கே அப்ளை பண்ணிருக்கேன், எல்லாமே அவளுடைய நல்லதுக்காக தான் அப்படின்னு சொல்லும் போது, ஒன்னும் கிடையாது, நீ ஒரு பொண்ணை லவ் பண்ண, அந்த பொண்ணு உன்னை விட்டு போயிட்டா, அதுக்கப்புறம் பிரேக்கப் இருக்கதான் செய்யும், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், அதை தாண்டி நம்ம வெளியே வரணும், உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கையை நீ சரி பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், எங்களை பத்தியாச்சும் நீ யோசிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல சார் அவளுக்கு அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. கிளம்பி வீட்டுக்கு போனா கணவன் எப்போ வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு மனைவி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் போறாரு, அவர் பாட்டுன்னு போயிட்டு உட்காராரு, ஒரு பர்ஸ் எடுக்கிறாரு, பர்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த முன்னாள் காதலியுடைய போட்டோ வச்சிருக்காரு. அந்த போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே நமக்கு இவருடைய லவ் ஸ்டோரிய ஒரு பாட்டுல காமிக்கிறாங்க. இவர் ஒரு பொண்ணை பாக்குறாரு, லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு, ஜாலியா சுத்துறாங்க அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு பூனைனா ரொம்ப பிடிக்கும் போல, ரோட்ல தனியா கிடக்கிற ஒரு குட்டி பூனையை தூக்கி நம்ம வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவரே வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ கூட அந்த பூனையை இவர் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இவங்க லவ் நல்லா தான் போயிருக்கு, ஆனா என்ன விஷயம் ஆச்சுன்னு தெரியல, அந்த பொண்ணு பிரிஞ்சு போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் காலைல எஸ்ஐ ஒரு பிக்கப் பண்ண வராரு. இந்த கேஸ பத்தி ஏதாவது லீட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த லூக்காவும் அந்த பொண்ணும் சேர்ந்துட்டு ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காங்க. அந்த பார்ட்டியில வச்சு ஜேபின்ற ஒரு ரைட்டர் கூட இவனுக்கு சண்டை வந்திருக்கு. எதுக்கு சண்டை வந்துச்சு அப்படின்லாம் தெரியல, போயிட்டு மீட் பண்ணி விசாரிச்சாதான் நமக்கு எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லும் போது, நீ முதல்ல கிளம்பி லூக்காவுடைய வீட்டுக்கு போ, அதுக்கப்புறம் நம்ம அந்த ரைட்டுடைய வீட்டுக்கு போலாம் அப்படின்னும் போது இவரும் நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு வீடு முழுக்க தேடுறாரு. ஏதோ ஒரு டைரி வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த டைரி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க டைரி இருக்கு, அதை எடுத்து கொடுத்து இதை ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த வீடு முழுக்க 4 ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சுதான். 1 நம்ம ஹீரோடைய இது, 2 அந்த வேலைக்காரங்களுடைய இது, கடைசியா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, அது யாரோட இதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது, அது கண்டிப்பா இங்க ஸ்டே பண்ணியிருந்தாலே அந்த பொண்ணுக்கு சொந்தமா தான் இருக்கும், நம்ம விசாரிக்கலாம், முடிஞ்சா அந்த பொண்ணை போயிட்டு மீட் பண்ணுவோம், இல்ல அப்படின்னா அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ கமிஷனர் கால் பண்ணி என்ன பார்க்கவா அப்படின்னு சொல்றாரு. இவரும் கிளம்பி போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் வந்திருக்காங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதனால தான் நேராவே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விஷம் சாப்பிட்டு தான் இறந்து போயிருக்காரு, அதுவும் வாய் வழியா சாப்பிட்டு தான் இறந்து போயிருக்காரு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அது ஒரு ஸ்லோ பாய்சன், லோக்கல்ல கிடைக்கிற ஏதோ சில கெமிக்கல்ஸை மொத்தமா சேர்த்து அதை சாப்பிட்டு தான் அவர் இறந்து போயிருக்காரு போல அப்படின்னு சொல்லும் போது, எனது ஸ்லோ பாய்சனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்காரனுக்கு ஒரு மாதிரி ஷாக்கு. சார் அவன் பாய்சன் சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்காம இருந்திருந்தா கூட கண்டிப்பா 1 வாரமோ 2 வாரமோ இறந்து போயிருப்பான், அவனுடைய பிரெயின்ல ஒரு கேன்சர் இருக்கு, அந்த கேன்சரால அவர் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா சாவுக்கு பயந்து அவனே தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்படிதான் 99% கன்ஃபார்ம் அப்படின்றாங்க டாக்டர். அவருடைய உடம்புல ஏதாவது காயம் பட்ட மாதிரியோ இல்லனா அடிப்பட்ட மாதிரியோ ஏதாவது தழும்புகள் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, அது பியூர் சூசைட் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ கமிஷனர் இந்த போலீஸ்காரனை கூப்பிட்டு, என்னப்பா உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டவுட்னு பெருசா சொல்ற முடியாது, ஆனா என்னமோ ஒண்ணு மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி தோணிட்டே இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, நடுவுல இவன் கூட ஒரு பொண்ணு வந்து ஸ்டே பண்ணிருக்கா, அதனால அவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கான், என்ன காரணம்னே தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு கிளம்பி பெங்களூருக்கு போயிருக்கா, அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா இவன் மறுபடியும் பழைய மாதிரி சோகமா இருக்கான். இந்த டைம்ல தான் கைக்கு ஒரு டைரி கிடைக்குது, அந்த பொண்ணு அனுப்பி வைக்கிறா. இந்த டைரியை படிக்க ஆரம்பிச்சவன் சந்தோஷமாகறான். சாகறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட அவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கான். சந்தோஷமா இருக்கிற ஒருத்தன் எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்போ நீ என்னதான்ப்பா சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் கேட்டா, இவன் கூட வந்து ஒரு பொண்ணு ஸ்டே பண்ணிருந்தா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிச்சா இவனுடைய வாழ்க்கையில அப்படி என்னதான் விஷயம் ஆச்சு, இது தற்கொலையா கொலையா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா ஒரு முடிவுக்கு வந்துடலாம். பெங்களூருக்கு கால் பண்ணி அந்த பொண்ணு யாருன்னு விசாரிக்க சொல்ல போறேன் சார் அப்படின்னும் போது, சரி ஓகே உனக்கு அப்படி பண்ணாதான் ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும் அப்படின்னா அதையே நீ பண்று அப்படின்னு சொல்ல இவரும் இங்க கிளம்புறாரு. இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது. இங்க இருந்து கிளம்பி போயிட்டு ஜேபியை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் இறந்து போனா அப்படின்னா என்கிட்ட ஏன் விசாரிக்க வந்திருக்கீங்க, அவனால் தான் என்னுடைய பொண்ணு நிஹாரிகாவே இறந்து போனா அப்படின்னு சொல்லும் போது, நிஹாரிகா யாரு அப்படின்னா நம்ம ஹீரோயின் தான். எனது நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு படம் பாக்குற நமக்கே செம ஷாக்கா இருக்கும். இன்ஸ்பெக்டரும் ஷாக் ஆயிட்டாரு, என்னப்பா சொல்ற, எப்படி அந்த பொண்ணு இறந்து போனா, எப்போ இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த பொண்ணும் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா போல, எப்படி அந்த பொண்ணு இறந்து போனா, அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் என்ன கனெக்ஷன், அவ இறந்து போன விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நம்ம ஹீரோயினுடைய அங்கிள் தான் இவரு, அதாவது என்னுடைய தங்கச்சி பொண்ணு தான் நிஹா, என்னுடைய தங்கச்சி ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு பெங்களூர்லயே செட்டில் ஆயிட்டா, ஆனா நிஹா சின்ன பொண்ணா இருக்கும் போதே நிஹாவுடைய அப்பா இறந்து போயிட்டாரு, அவங்க ஆதரவே இல்லாம இருக்கும் போது நான் தான் அடிக்கடிக்க பெங்களூர் கிளம்பி போயிட்டு என் தங்கச்சியை பார்த்துப்பேன், தங்கச்சியோடைய பொண்ணை
பார்த்துப்பேன், அவங்களுக்கு தேவையான எல்லா உதவியுமே பண்ணுவேன். நிஹா ரொம்ப நல்ல பொண்ணு, எல்லாரு கூடயுமே ரொம்ப பாசமா இருப்பா அப்படின்னு சொல்லும் போது, நீங்க அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்றதுனால உங்களை பார்க்கணும், உங்க கூட கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னா நிஹா கிளம்பி இந்த ஊருக்கு வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்க, இல்ல அவ படிப்பு விஷயமா தான் இந்த ஊருக்கு வந்தா, இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ல ஏதோ PhD படிச்சுக்கிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. 3 மாசத்துக்கு முன்னாடி லூக்கா கூட சண்டை போட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு பார்ட்டில எதர்ச்சியா மீட் பண்ண, லூக்கா கூட என்னுடைய பொண்ணு சுத்திக்கிட்டு இருந்தா, ஏன் அப்படி சுத்திக்கிட்டு இருக்க, இவன் கூடலாம் சுத்தன அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை நல்லாவே இருக்காது, இவன் ரொம்ப மோசமான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்னு போகும்போது, என் பொண்ணை என்கிட்டயே பேச விடாம லூக்கா என்கிட்ட சண்டை போட்டு திட்டி விட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அந்த பொண்ணு கிளம்பி பெங்களூருக்கு போயிட்டா. பெங்களூர் போயிட்டு நல்லதா இருந்திருக்கா, ஆனா என்ன விஷயம் ஆச்சுன்னு தெரியல. ஒரு நாள் காலைல அந்த பொண்ணு ரூமை விட்டு வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா அந்த பொண்ணு அங்க இறந்து போய் கிடக்குறா. இத பார்த்தது என்னுடைய தங்கச்சி முதல்ல எனக்கு தான் கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செமையா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு அந்த பொண்ணுடைய வீட்டு அட்ரஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்புறாரு. நைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐ நம்ம இன்ஸ்பெக்டரை வீட்டுல டிராப் பண்றாரு. இறங்கும் போது, சார் நான் இந்த கேஸை பத்தி இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன், இந்த லூக்கா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கூட உரண்டை இழுத்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, அது என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் சொல்ற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பக்கத்துல இருக்க குப்பத்துல பெரிய லேண்டா வாங்கி பெரிய பில்டிங்கா கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. பாதி பேர் லேண்டை வித்துட்டு இருக்காங்க, பாதி பேர் லேண்டை விற்காம சண்டை போட்டிருக்காங்க. அதுல கொஞ்சம் பேரு இந்த லூக்காவுடைய ஃப்ரெண்டு அப்படின்றதுனால அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு அந்த பில்டிங்கோடைய வால்லையே ஏதோ ஒரு பெயிண்டிங் வரைஞ்சி வச்சுட்டு வந்திருக்கான். அதாவது இந்த கம்பெனி மக்களை வந்துட்டு மிரட்டி எழுதி வாங்க பாக்குறாங்க, அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பெயிண்டிங் பண்ணிட்டு வந்துட்டான் போல. இது மறுநாளே நியூஸ்ல எல்லாம் பயங்கரமா பேசப்பட்டு அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிட்டு இருக்கு. இந்த கம்பெனி எங்க பில்டிங்கே கட்டல அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அதுக்கு லூக்கா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு லூக்காவை அவங்க கூட ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இத சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னும் போது, சரி ஓகே அந்த கம்பெனியை சேர்ந்த யாரையாவது மீட் பண்ணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியை வாங்கிட்டு இன்ஸ்பெக்டர் உள்ளுக்குள்ள போறாரு. இப்போ டைரிக்குள்ள ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு லெட்டர் இருக்கு. லூக்கா நீ எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்குது. நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியே கிடையாது, என்ன நீ அங்கிருந்து வெளியே அமிச்சிருக்க கூடாது, நான் இங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என்னை விட நீயும் அங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இதுல ஒரு கிஃப்ட் இருக்கு, இது கண்டிப்பா உன்னை சந்தோஷப்படுத்தும், ரொம்ப நாளா நீ என்னுடைய டைரியை படிக்கணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்த இல்லையா, அதுக்கான வாய்ப்பு தான் இப்போ இருக்கு. நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம சண்டையோட ஆரம்பிச்சு எவ்வளவு அதிகமா காதலிக்க ஆரம்பிச்சுமோ அது எல்லாமே இதுல இருக்கு. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இருந்து எல்லாமே நான் இதுல எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இவரு படிக்க ஆரம்பிக்கிறாரு. நமக்கு அப்படியே பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் புதுசா இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. ஃப்ரெண்டு எங்கேயாச்சும் நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. சுத்தி பார்த்துட்டே இருக்கும்போது அங்க சில பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது என்ன சண்டை அப்படின்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய டீமும் சேர்ந்துட்டு மனித கடவுள்களை ஏதோ வித்தியாசமா வரைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பல இயக்கங்கள்லாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க எஸ்ஐயும் டீமும் வந்துட்டு இந்த சண்டையை தடுத்து நிப்பாட்ட முடியுமா, இந்த போராட்டக்காரர்களை கலைச்சி அனுப்ப முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டும் சுத்தி பார்த்துட்டே இருக்காங்க. எதுவுமே இவங்களுக்கு பிடிக்கல, எல்லாமே குப்பையை கொண்டு வந்து கொட்டி வச்ச மாதிரி இருக்கு, என்ன கரமொண்டி இதெல்லாம் வெறும் குப்பையாவே கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கலாச்சிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த நம்ம ஹீரோ பார்த்துட்டாரு. உன்ன மாதிரி அறிவே இல்லாதவங்க உள்ளுக்குள்ள வந்து பார்த்தா இது குப்பையா தான் தெரியும், இதை ரெடி பண்ண 2 மாசம் ஆச்சு தெரியுமா, இதனுடைய அருமெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனது இந்த குப்பையை ரெடி பண்ண 2 மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் திருப்பி கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கோவப்பட்டாரு, செமையா சண்டை போடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஹீரோவை தனியா கூட்டிட்டு போறாங்க. இப்போ இதே காண்டோட நம்ம ஹீரோ போயிட்டு அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்டயும் சண்டை போடுறாரு. எஸ்ஐ தான், தம்பி நாங்க தான் வந்துட்டோம்ல, நாங்க பாத்துக்கிறோம், நீ போயிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டும் சுத்தி பார்த்துட்டே இருக்கும்போது, யார் அவன் வந்து எதுக்காக என்கிட்ட சண்டை போட்டு போறான், நான் என்ன பாக்குறேனோ எனக்கு என்ன புரியுதோ அதனை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல, இந்த டைம்ல ஃப்ரெண்டுக்காரி எதையோ பார்த்து பயங்கரமா ஆச்சரியப்படுறா. நேஹா நீ இங்க வாயேன், நீ குப்பன்னு சொன்ன இல்லையா, அது பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு காமிக்கும் போது, உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்காங்க, பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஹீரோயின்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு, நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. ஆமா, அவன் கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு விஷயத்த நீ ஒழுங்கா பார்க்க தெரியாம அதை கேவலப்படுத்தினா அவன் கோவப்படாம என்ன பண்ணுவான் அப்படின்னும் போது, சரி ஓகே நான் போயிட்டு அவங்ககிட்ட பேச ட்ரை பண்றேன், நான் போயிட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க போறேன் அப்படின்னும் போது, அதுக்கெல்லாம் இப்போ டைமே கிடையாது, எனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, நீ போ நான் பார்த்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோ கண்டுக்கவே மாட்டாரு, செம கோவமா இருக்காரு. இப்போ
உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ஒரு காஃபி வாங்கி தரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதெல்லாம் வாங்கி தர முடியாது அப்படின்றாரு. இல்லங்க நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு தான் வந்தேன், அதை நான் சரியா பார்க்கல, நான் சரியா பார்த்ததுக்கு அப்புறமா வியந்து போயிட்டேன், உண்மையிலேயே உங்களுக்கு செம டேலண்ட் இருக்கு, ரொம்ப ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க, அந்த அழகான அற்புதமான விஷயத்த பார்த்து நான் நல்லா இல்ல கேவலமா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா ஓகே நான் உனக்கு காஃபி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு சண்டை போடுறாரு, எந்த அளவுக்கு கோவமா இருக்காரோ அதே அளவுக்கு மத்தவங்க மேல அன்பும் காட்டுறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. காஃபி குடிச்சிட்டு பேசிட்டே இருக்கும்போது ஏன்யா இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டா இருக்க, என்ன மாதிரி எதுவுமே தெரியாதவங்க அது சரியில்லை நல்லா இல்ல அப்படின்னு சொன்னா சரி ஓகே ஏதோ விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ அமைதியா போகாம ஏன் இவ்வளவு கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான்லாம் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட்லாம் ஒன்னும் கிடையாது, நான் கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு விஷயத்த நல்லா இல்லன்னு என் கண்ணுக்கு முன்னாடி சொன்னா கண்டிப்பா எனக்கு கோவம் தான் வரும் அப்படின்றாரு. ஆனா ஹீரோவுடைய கேரக்டர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. உன்னுடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் பெங்களூர்ல இருந்து இந்த ஊருக்கு படிக்க வந்திருக்கேன், மாமா வீட்டுல ஸ்டே பண்ணிருக்கேன், என் ஃப்ரெண்டு என் கூட தான் வந்தா, ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா, இப்போ நான் மட்டும் தான் தனியா போகணும், பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அட்ரஸ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. பக்கம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சரிவா நானே உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போறாங்க. அப்போ பீச் பக்கமா போயிட்டே இருக்கும்போது மீன் வேணுமா மீன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மீனை கொண்டு வந்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ பயங்கரமா காண்டாயிட்டாரு, அங்கேயே சண்டை போடுறாரு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, செத்து போன மீனை கொண்டு வந்து மூஞ்சிக்கிட்ட வைக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நாங்க கடல்ல இருந்து பிடிக்கும் போதே மீன் செத்து போயிடும், உயிரோட கொண்டு வர முடியும், உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மீனும் வேணாம் ஒரு மண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஏன்யா நல்லா இருந்துட்டே இருக்க திடீர்னு கோவப்படுற, மீன் என்ன உயிரோடவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் அப்படிதான் எனக்கு பிடிக்காது, இறந்து போன எந்த விஷயமும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. போயிட்டு டிராப் பண்றாரு. ஹீரோயின் ஒரு மாதிரி பாக்குறாங்க. சரி நான் பண்ணதுதான் தப்பு, நான் கோவப்பட்டிருக்க கூடாது, என்ன மன்னிச்சுக்கோ, இதுக்கப்புறம் நான் யார்ட்டையுமே கோவப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட இந்த விஷயத்த அந்த அங்கிள் பாத்துட்டாரு. நம்ம ஹீரோயின் கிட்ட சண்டை போடுறாரு. உன் இஷ்டத்துக்கு கண்டவன் கூட ஊர் சுத்திட்டு கண்ட டைமுக்குலாம் இந்த வீட்டுக்கு வர முடியாது, இங்க எல்லாருமே ஒழுக்கமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, நீயும் அந்த மாதிரி தான் வாழணும், இல்ல அப்படின்னா உன்னுடைய அம்மாக்கு கால் பண்ணி சொல்லுவேன் அப்படின்னும் போது ஒழுக்கத்தை பத்தி நீங்க பேசிட்டீங்களா, நீங்க கால் பண்ணி சொல்லுங்க, நானும் கால் பண்ணி சொல்லுவேன், இவ்வளவு நாள் சொல்லாம இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க நீங்க சொல்றபடிலாம் கேட்க முடியாது, எனக்கு பிடிக்கும் போது வருவேன், பிடிக்காத போது கிளம்பி போயிட்டே இருப்பேன், நல்ல பிஜியா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிடைச்சா கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையே நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்க்க வந்திருக்காங்க. என்னமா காலங்காத்தாலேயே குறைய கண்டுபிடிக்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சேச்சே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்க ஒரு திறமையான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அன்னைக்கு அந்த எக்ஸிபிஷனுக்கு வரும்போது எதையுமே சரியா பார்க்க முடியல, என் கூட ஒரு பொண்ணு வந்தா இல்லையா, அவளுக்கு அடுத்த வாரம் பர்த்டே, அவளுக்கு ஏதாவது gift கொடுக்கலாம், அவளுக்கு இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக்கான விஷயங்கள்னா ரொம்ப பிடிக்கும், அதான் வாங்கலான்னு வந்தேன், ஊருக்குள்ள உங்களை பத்தி விசாரிக்கும் போது ரொம்ப கம்மியான பிரைஸ்ல எதுவும் வாங்க முடியாதாமே, பயங்கர ரேட் வச்சு விற்பீங்களா, அதான் ஜஸ்ட் பார்த்துட்டாச்சு போலான்னு வந்திருக்கேன் அப்படின்னும் போது சேச்சே அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நீ கேட்கிற எல்லா விலையிலையுமே என்கிட்ட ஆர்டிஸ்டிக்கான ஏதாவது ஒரு பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு மாதிரி ரொமான்டிக்கா பேசிட்டே இருக்கும் போது நீ இந்த மாதிரிலாம் ரொமான்டிக்கா பிஹேவ் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இத பத்தி என்னுடைய அங்கிள் நைட்டு முழுக்க பேசிட்டு இருந்தாரு, ஒரு 10 வாட்டியாச்சு நீ ஒரு மோசமான பையன், என்கிட்ட தப்பா பிஹேவ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டே இருந்தாரு, ஒருவேளை உன்னை பத்தி அவருக்கும் தெரிஞ்சிருக்கு போல அப்படின்னும் போது யாரு அந்த ஜேபியா, அவரை பத்தி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரொம்ப நல்ல மனுஷன், என்ன பத்தியும் அவருக்கு நல்லாவே தெரியும், அவர் இப்படியா சொன்னாரு, ஆனா உன்னுடைய அங்கிள் ரொம்ப ரொம்ப திறமசாலி, அவர் எழுதுற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி அற்புதமா இருக்கும், நான் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ எதையோ பார்த்துட்டாரு, ஒரு மாதிரி ஸ்டன்னா நிக்கிறாரு. யாவ் என்னையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ தப்பா நினைக்கல அப்படின்னா நான் வேணா உன்னை வரைவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா ஓகே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவே கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு இந்த பக்கம் இப்படியே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வரைய ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நேரமா வரைகிறாரு, எனக்கு கால் வலிக்குது, இதுக்கப்புறம் நிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வரைஞ்ச விஷயத்த வந்து பார்க்கும்போது ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி வரைஞ்சு வச்சிருக்காரு. என்னையா அழுகாட்சியா வரைஞ்சு வச்சிருக்க, நான் எப்போ அழுதேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ மேல அழுகல, ஆனா உள்ளுக்குள்ள அழுதுட்டு தான் இருந்த, சும்மா மேல பாக்குற விஷயத்த மட்டும் வரைஞ்சி அதுக்கு பெயிண்ட் பண்ணி கலர் கொடுக்கறது ஒன்னும் என்னுடைய ஆர்ட் கிடையாது, உள்ளுக்குள்ள என்ன விஷயம் இருக்கு, மனுஷங்க உள்ளுக்குள்ள என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால நல்லாவே ஃபீல் பண்ண முடியும், அந்த ஃபீலிங்க தான் வரைவேன் அப்படின்னும் போது கிடையாது நான் அழுகல அப்படின்றாங்க. சும்மா போய் சொல்லாத, நீ அங்க நிக்கும் போது ஏதோ ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டே இருந்த, உன்னுடைய கண்ணு சரியா போக்கஸ் பண்ணாம அலைமோதிக்கிட்டே இருந்துச்சு, எதையோ பத்தி யோசிச்சு அழுக ஆரம்பிச்சது, நீ எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி கண்ணீர் கீழே விழாம பாத்துக்க,
பாத்துக்கிட்ட, எனக்கு நீ அழுகிற விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுகைய கண்ட்ரோல் பண்ணிட்டு சிரிக்க ஆரம்பிச்ச. இது எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணேன் அப்படின்னும் போது இவங்க ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. என்னாச்சுன்னு கேட்கும் போது, நீ என்ன சொன்ன, அந்த ஜேபி என்னுடைய அங்கிள் ரொம்ப ரொம்ப நல்லவரு அப்படின்னு நான் சொன்னேன். உலகத்திலேயே அந்த ஆள மாதிரி ஒரு கேடுகட்ட மனுஷனை நீ எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த ஆளை கொண்டு வந்து நிக்க வச்சு வரைஞ்சா அவன் எவ்வளவு அழுக்கான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு உன் கண்ணுக்கே தெரியும். சின்ன வயசுல இருந்து நான் அப்பா இல்லாம ரொம்ப கஷ்டப்படும் போது என்னுடைய அம்மாவுடைய அண்ணனா இவர் அடிக்கடிக்க வந்து என்னுடைய அம்மாவையும் ஃபேமிலியும் பார்த்துப்பாரு. எனக்கு இவரை சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும். அப்பாவுடைய ஸ்தானத்துல இருந்து நம்மள பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் என்ன இந்த ஆளு அபியூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த டைம்ல இந்த ஆளு என்ன அபியூஸ் பண்றான் அப்படின்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா போக போகதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. இந்த ஆளு எங்க அம்மாவை பாத்துக்க வரல, என்னதான் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஆளு என் கூட இருக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி பயமாவே இருக்கும். எப்போ என்ன பண்ணுவானே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருப்பேன். ஒரு நாள் இவர் வந்துட்டு வாயே நம்ம வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது நான் வரமாட்டேன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தேன். என்னுடைய அம்மா தான் அங்கிள் கூப்பிடுறாருல்ல போயிட்டு வா அப்படின்னும் போது நானும் பயந்துகிட்டே போனேன். அப்போ என்னுடைய மனசுக்குள்ள இருந்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நடு ரோட்ல வச்சு இந்த ஆளு என்கிட்ட தப்பா எதுவும் பிஹேவ் பண்ண மாட்டான், நடு ரோட்ல பப்ளிக்கா இருக்கும் போது நம்ம சேஃபா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோட போனேன். ஆனா அந்த ஆளு மலைக்கு மேல தனியா கூட்டிட்டு போனா ஆள் அறவுமே இல்லாத பகுதிக்கு போயிட்டு என் முன்னாடி மண்டி போட்டு அழுக ஆரம்பிச்சான். என்ன மன்னிச்சுக்கோ, நான் வந்துட்டு உங்ககிட்ட நிறைய கேவலமா பிஹேவ் பண்ணிட்டேன், தப்பு தப்பா பிஹேவ் பண்ணிட்டேன், ஒரு மாமாவா நான் என்ன விஷயம்லாம் செய்யக்கூடாதோ எல்லாமே பண்ணிட்டேன், இந்த மன்னிப்பை நீ ஏத்துப்பியான்னு தெரியல, ஆனா மன்னிப்பு கூட கேட்கல அப்படின்னா நான் மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டாரு. அதுக்கப்புறம் கூட நிறைய வாட்டி என்னுடைய அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். ஆனாலுமே என்னுடைய அம்மா அவருடைய அண்ணனை வேற மாதிரி பாக்குறாங்க. அம்மாவை கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னா இது வரைக்கும் சொல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ஃபீல் பண்றாங்க. இதையெல்லாம் சொல்லி அழுதுகிட்டே நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ பாட்னு போயிட்டு என்னமோ வரைஞ்சுகிட்டு இருக்காரு. யாரா இவன், நான் இவ்வளவு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கேன், இதை கூட கவனிக்காம போயிட்டு ஏதோ வரைஞ்சுகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா சாமி நான் சொன்ன கதையெல்லாம் போதும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ ஓடி வந்து ஏமா வெயிட் பண்ணுமா, நான் சொல்ற விஷயத்த கேளு, வந்து ஒரு வாட்டி அதை பார்த்துட்டு போ அப்படின்னும் போது, உன்னுடைய கலை வித்தைகள்லாம் நான் பார்க்க தயாரா கிடையாது, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னும் போது, அட வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு காமிச்சா நம்ம ஹீரோயின் எப்படி கஷ்டப்படுறாங்களோ அந்த ஆளை பார்த்து பயப்படுறாங்களோ அதையே நம்ம ஹீரோ வரைஞ்சி வச்சிருக்காரு. ஹீரோயினுடைய மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்த அப்படியே வரைஞ்சி வச்சிருக்காரு. இதை பார்த்து ஹீரோயின்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே ஹக் பண்ணிட்டாங்க. இப்போ கூட நான் அந்த ஆள் கூட பிடிக்காம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நான் ஸ்டே பண்ண சரியான இடம் கிடைச்சா நான் பாட்னு கிளம்பி போயிடுவேன் அப்படின்னும் போது, உனக்கு வேணும் அப்படின்னா நீங்க கூட வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, பார்க்கலாம் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே இவ்வளவு தூரம் வந்துட்ட, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும், உன் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பர்த்டேவும் கிடையாது ஒன்னும் கிடையாது, நான் கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன், எனக்கு இந்த ஊருக்குள்ள ஃப்ரெண்டு நான் பேச ஆளே கிடையாது, சரி ஓகே உன் கூட பேசலாம் அப்படின்னா வந்தேன், ஸ்டார்டிங்ல எனக்கு உன்னுடைய கேரக்டர் பிடிக்கல அப்படின்னா கூட எப்போ நான் மீட் பண்ணணும் அப்பயே என் மனசுக்குள்ள இவனுக்கும் உனக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, அதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்புன நம்ம ஹீரோயின் 2-3 நாள்லயே பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு ஹீரோடைய வீட்டுக்கே வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு நீ வருவன்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவன் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை அப்படியே சுத்தி காமிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு எந்த விஷயத்தையும் அடுக்கி வச்சா பிடிக்காதான், கலைச்சி போட்டா மட்டும்தான் பிடிக்குமா. வீட்டுல வேலை பாக்குற அந்த வேலைக்காரன்னா அடுக்கி வச்சுட்டே இருக்கும் போது, அண்ணன் உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் எதையும் அடுக்கி வைக்காதீங்க, எல்லாமே கலைஞ்சிருக்கட்டும் அப்பதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டை மொத்தமா சுத்தி காமிக்கிறாரு. வீடியோ சொன்ன மாதிரி கலைஞ்சி போட்ட மாதிரி தான் இருக்கு. அடுத்து ஹீரோயின், இது என்னுடைய அம்மாவுடைய ரூம், இந்த ரூம் மட்டும் கொஞ்சம் கிளீனா அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும், இந்த ரூம்லயே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நம்ம ஹீரோவை பார்க்க சிவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. இவர் தான் நம்ம ஹீரோவுடைய குரு மாதிரி, நம்ம ஹீரோக்கு பெயிண்டிங் சொல்லி கொடுத்தது, இந்த ஆர்ட் ஒர்க் எல்லாம் சொல்லி கொடுத்தது எல்லாமே இவர் தான். இவரு ஊருக்குள்ளே இருக்க மாட்டாரா, எங்கேயாச்சும் சுத்திக்கிட்டே இருப்பாராம். ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்க்கலான்னு வந்தா யாரா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னுடைய புது ஃப்ரெண்டு இதுக்கப்புறம் இங்க தான் ஸ்டே பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கும் போது, சரி ஓகே போயிட்டு காஃபி போட்டு கொண்டு வா நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இவன் கூட உனக்கு எத்தனை நாள் பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ரொம்பலாம் கிடையாது ஒரு 2-3 வாரம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உன்னையும் என்னையும் சேர்த்து இவனுக்கு மொத்தமா ஒரு 10 பேர் கூட தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்க. இந்த உலகத்திலேயே அவனுக்கு தெரிஞ்சவங்க வெறும் 10 பேர் மட்டும்தான். அவனுடைய உலகம் ரொம்ப ரொம்ப சின்ன உலகம். உன்னவன் வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்து ஸ்டே பண்ண வைக்கிறான் அப்படின்னா உன்னவன் ரொம்ப ரொம்ப மதிக்கிறான், உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அப்படியே பாக்குறாங்க. இப்ப அப்படியே இவரு நம்ம ஹீரோவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ எக்கச்சக்கமான பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்காரு, அவருக்கு மன ரீதியா எக்கச்சக்கமான கோளாறுகள் கூட இருக்கு. சின்ன வயசுலயே அப்பா இறந்து
போயிட்டாரு. அதுவும் இவன் கட்டில படுத்து தூங்கிட்டே இருக்கும்போது காலைல கண்ண முழிச்சா இவனுடைய அப்பா பெட்டுக்கு மேல இருக்க ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு அதுல தூங்க மாட்டி தொங்கி இருக்காரு. இத பார்த்த நம்ம ஹீரோ மனசொடைஞ்சு போயிட்டு இருக்காரு. மன ரீதியா ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோவுடைய அம்மா தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவை தேத்தி அந்த ஷாக்ல இருந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் சந்தோஷமா தான் இருக்காரு. அம்மாக்கும் நம்ம ஹீரோக்குமான பாண்டிங் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. ஆனா கடவுளுக்கு நம்ம ஹீரோ சந்தோஷமா இருந்தாலே பிடிக்காது போல. திடீர்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க பிரெயின்ல ஏதோ கேன்சர்னு சொல்றாங்க. அதனால பாதிக்கப்பட்டு உடனே இறந்து போயிட்டாங்க. கண்டுபிடிக்கப்பட்ட 2 வாரத்துல அவங்க இறந்து போயிட்டாங்க. இந்த மரணம் அவனை ரொம்ப ரொம்ப உலுக்கிடுச்சு. அவன் டெட் பாடியை பார்க்க கூட வெளியே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளேயே இருந்தான். நாங்க தான் எல்லா சடங்கும் பண்ணோம். அவன் 1 வாரமா ரூமுக்குள்ளேயே இருந்தான். மன ரீதியா பாதிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சைக்காலஜிக்கலா நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா குணமானா. இப்போ கூட அவன் இறந்து போன ஏதாவது ஒரு விஷயம், அது எறும்பா இருக்கலாம், ஈயா இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்தா அவன் பயந்து போயிடுவான். ஒரு மாதிரி அந்த டைம்ல அவனுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியாது. அவனுக்கே சாவு பயம் வந்துருச்சு போல. அதனால இறந்து போன எந்த விஷயத்த பார்த்தாலும் பயந்து ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்ணுவான் அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் நம்ம ஹீரோ அன்னைக்கு மீனை பார்த்துட்டு அப்படி பண்ணிருக்காரு போல. இப்ப அவனுக்கு ஆறுதலா இருக்கிறது 2 விஷயம். ஒண்ணு என்ன அப்படின்னா அந்த ஆர்ட்லாம் பண்ணுவாரு பாத்தீங்களா, அது நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே ஹீரோ காஃபி போட்டு கொண்டு வராரு. அப்படியே பேசிட்டு இருக்காங்க. யாரோ வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. அவரு நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு உள்ளுக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோவும் சிவமும் வெளியே போறாங்க. டேய் மச்சான், என்னடா உள்ளுக்குள்ள வராம இங்கே இருக்க, கோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா நீ ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணிட்டு அந்த ட்ரிப்பை பத்தி பேசாம அமைதியாவே இருக்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன ட்ரிப் அப்படின்னா நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு பேண்ட் வச்சிருக்காங்க. அவங்க சவுத் இந்தியா முழுக்க நிறைய இடத்துக்கு போயிட்டு ப்ரோக்ராம்லாம் பண்ண போறாங்களாம். நம்ம ஹீரோ வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதை பத்தி எதுவுமே பேசாம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவத்துல இருக்கான். பேசுவோம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவம் அங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினும் சேர்ந்துட்டு ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த வீட்டுல பாட்டி இருக்காங்க. அந்த பையன் எங்கேயோ வெளியே போயிருக்கானா. இந்த பாட்டியுடைய ஹஸ்பண்ட் எங்கேயோ ஓடி போயிட்டு இருக்காரு. அவரு ஓடி போயிட்டு பல வருஷம் ஆகுது. சின்ன வயசு போட்டோ வச்சு இப்ப அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வரைஞ்சுகிட்டு இருக்காரு. வரையும் போது அந்த பென்சிலை வச்சு மூக்க நோன்றாரு, காதல் நோன்றாரு, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இதையெல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த பாட்டி வரைஞ்ச விஷயத்த வாங்கி பார்த்துட்டு இது என் புருஷன் கிடையாது, என் புருஷன் எங்க இருப்பாரு, அழகா இருப்பாரு அப்படின்னு போது, பாட்டி இது உன்னுடைய புருஷன் தான், நல்லா பாரு, உன்னுடைய புருஷன் ஓடி போயிட்டு 20 வருஷம் ஆகுது, 20 வருஷமா எப்படி எங்கவா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாரு அப்படின்னு சொல்ல, மேபி இருக்கலாம், நான் போயிட்டு உனக்கு டீ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின், என்னடா நீ பாக்குற வேலைக்கு கொஞ்சம் கூட நீ மரியாதையா கொடுக்க மாட்டே, உனக்கு நிறைய திறமை இருக்கு, நான் இல்ல அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், அந்த பென்சிலை வச்சு தானே ஒரு விஷயத்த வரைகிற, அதை வச்சு மூகணுன்ற காதணுன்ற அதை சரியாவே வச்சுக்க மாட்டேற, அதே போல புக்கு படிக்கிற அப்படின்னா எப்ப பார்த்தாலும் எச்ச தொட்டே படிச்சுக்கிட்டு இருக்க, அதுவும் ஒவ்வொரு பேஜுக்குமா தொட்டு படிப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாரு எனக்கு ஆர்ட்னா ரொம்ப பிடிக்கும், அதை நான் வேல்யூ பண்றேன், மதிக்கிறேன், எல்லாமே ஓகே தான், அதுக்காக இந்த யூஸ் அண்ட் த்ரோ பென்சில்லாம் மதிக்க முடியாது, ஒவ்வொரு வாட்டியும் சாமி கும்பிட்டு இதை வச்சு என்னால வரைய முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொன்ன, எச்ச தொட்டு புக்க படிக்கிறேன்னா என்னுடைய தாத்தா அதான் பண்ணாரு, என்னுடைய அப்பா அதே மாதிரி தான் பண்ணாரு, இப்ப நானும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன், என் பையன் பிறந்தா கூட அவனையும் இந்த மாதிரி தான் புக்க படிக்க சொல்லுவேன், இது என்னுடைய குடும்ப வழக்கம், மாத்தலாம் முடியாது, இதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ ஒண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயினும் தண்ணிக்குள்ள விழுந்து விளையாடுறாங்க. இப்ப அப்படியே ஒரு பாட்டு காமிக்கிறாங்க. அந்த பாட்டுல நம்ம ஹீரோயினும் எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த டைரிய நம்ம போலீஸ்காரன் படிச்சுட்டே இருக்கும் போது, ஐயா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரமா வந்து கூப்பிட இவரும் போயிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அந்த மனைவியும் சாப்பிடுறாங்க. எது கேட்டாலும் பெருசா பேச மாட்டாங்க. ஆமா எஸ் ஆர் நோ அந்த மாதிரியே பேசுறாங்க. இங்க பாரு ஃபாத்திமா, உனக்கு என்னாச்சு, என்னை பத்தி உனக்கு எல்லாமே தெரியும், என் வாழ்க்கையில என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் உன்கிட்ட சொல்லுவேன், நீயும் நானும் ஃப்ரெண்டா பேசிதான் அதுக்கப்புறம் போயிட்டு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வந்தோம், என்னைக்கு நம்ம போயிட்டு அப்ளை பண்ணிட்டு வந்தோமோ அன்னில இருந்து நீ என்கிட்ட சரியாவே பேச மாட்டே, ஒரு வார்த்தையை ஒழுங்கா கம்ப்ளீட் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு, ஏன் அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க அமைதியாவே இருக்காங்க. ஏன் இப்ப அமைதியா இருக்க, உனக்கு தான் என்னை பத்தி எல்லாமே தெரியும் இல்லையா, நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னேன் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு, என்னால என்னுடைய எக்ஸ மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சு நீ கல்யாணம் பண்ணியும் நீ ஒன்னும் சந்தோஷமாலாம் கிடையாது, உன்னுடைய சந்தோஷம் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னா இப்ப இந்த டைவர்ஸ்க்கே நான் அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்னும் போது, எப்படி என்னுடைய சந்தோஷத்துக்காக எனக்கு நீங்க டைவர்ஸ் கொடுக்க போறீங்களா, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, உங்களுக்காக தான் நான் இந்த டைவர்ஸ் பேப்பர்லயே சைன் போட்டிருக்கேன், மத்தபடி எனக்கு டைவர்ஸ் பண்ணோம் உங்களை பிரிஞ்சு
பிரிஞ்சு போகணும் அப்படின்றதுலாம் எனக்கு ஆசையே கிடையாது, நீங்க சந்தோஷமா இருங்க, நான் பிரிஞ்சு போறேன் அப்படின்னு சொல்லும் போது இவரு சாப்பிடாமலே எந்திரிச்சு போறாரு. இந்த டைம்ல எஸ்ஐ கால் பண்றாரு. கால் பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்காரங்க கிட்ட இருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், உடனே வந்தா மீட் பண்ணலாம், இல்லனா கிளம்பி மும்பை போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. டைம் இருந்தா வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதோ உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிளம்பி போயிட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியுடைய எம்டியை மீட் பண்றாங்க. அந்த லேடி கிட்ட விசாரிக்கும் போது எனக்கு லூக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சைட்ல ஏதோ ஒரு பிரச்சனை, ஊருக்காரங்களாம் சேர்ந்துக்கிட்டு எங்களை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வரைஞ்சு வச்சுட்டு போனாங்க, இது மட்டும் தான் எனக்கு தெரியும், நாங்க பெருசா யார்ட்டையும் போயிட்டு சண்டைலாம் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம், எங்களுக்கு இருக்கிற லேண்ட்ல மத்தவங்களுடைய லேண்டையும் வாங்கி ப்ராப்பரா வாங்கி அதுல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண தான் பார்ப்போம், பெருசா பிரச்சனை எல்லாம் யார்ட்டையும் வச்சுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. அப்போ உங்களுக்கு லூக்கானா யாருனே தெரியாது அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா சார் எனக்கு லூக்கானா யாருனே தெரியாது அப்படின்றாங்க. அங்க நிறைய போட்டோஸ்லாம் மாட்டிருக்கும், அதுல ஒரு போட்டோல அந்த அங்கிளுடைய போட்டோவும் இருக்கு, உங்களுக்கு ஜேபிஏ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நல்லாவே தெரியும், இந்த கம்பெனிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஏதாவது தேவை அப்படின்னா அவர்கிட்ட கேட்டா அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மேடம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கிட்ட என்னையா இவங்களுக்கும் எதுவும் தெரியல, ஆனா எங்க போனாலும் இந்த ஜேபி கனெக்ட் ஆகுறான், இவனை பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த டைரியை படிக்க ஆரம்பிக்கிறாரு. நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தூங்கிட்டே இருக்கும் போது அந்த வேலைக்காரமா வந்து எழுப்புறாங்க, எந்திரிச்சு வாங்கல, நம்ம சாருக்கு என்ன ஆச்சுன்னு வந்து பாருங்களேன் அப்படின்னும் போது போயிட்டு என்ன விஷயம் ஆச்சுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ முடியாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ சைக்கிளிங் போயிருக்காரு, போயிட்டு வந்தவரு எதையோ பார்த்து பயந்து வீட்டுக்கு வந்து மயக்கம் போட்டிருக்காரு, தண்ணி தெளிச்சுதான் இவங்க எழுப்பியிருக்காங்க. என்னாச்சு லூக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோ வழக்கம் போல சைக்கிளிங் போயிருக்காரு. அப்படி போகும்போது மக்கள் கூட்டமா நிக்கிறாங்க. என்ன விஷயம்னு பார்த்தா அங்க ஒருத்தர் தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருக்காரு. அங்க அந்த மனுஷன் கண்ணுலாம் பிதுங்கி வெளியே வந்து நாக்கெல்லாம் தொங்கி இறந்து போய் கிடந்தாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் மயங்கிட்டாரு. இப்போ ஹீரோயின் ஹீரோவை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிவமா மீட் பண்ணி கேட்கும் போது அவரு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போனாரு. இந்த தாத்தா தான் ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்காரு போல. நம்ம ஹீரோக்கு நிக்ரோபோபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநல கோளாறு இருக்கு போல. நம்ம ஹீரோக்கு டெட் பாடியை பார்த்தாலோ இல்லனா ஏதோ ஒரு இறந்து போன சின்ன விஷயத்த பார்த்தா கூட ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவாராம். இது இவருக்கு வரதுக்கான காரணம் சின்ன வயசுலயே அவங்க அப்பா ஹீரோக்கு கண்ணுக்கு முன்னாடியே இறந்து போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹீரோவுடைய அம்மாவும் இறந்து போயிருக்காங்க. இதனால்தான் ஹீரோ ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. அவரு சாவ நினைச்சு ரொம்ப ரொம்ப பயப்படுறாரு. மனுஷங்க எல்லாரும் சாவ நினைச்சு பயப்படுவாங்க, ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனா பயப்படுறாரு. அவர் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்ததுல இருந்து டைரியா எழுதிட்டு இருப்பாங்க. இந்த டைரியை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளுக்குள்ள வராரு. அப்ப நம்ம ஹீரோயின் தூங்கல, கண்ணை முடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ வேற எதையோ தள்ளி விட்டு உடைச்சிட்டு இருப்பாரு. நீ என்ன இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பசங்க எல்லாருமே சேர்ந்துட்டு ஷோ பண்றாங்களாம், உன்னை கூப்பிடலாம் அப்படின்னு தான் வந்தேன், அதுக்குள்ள இது உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும் போது இப்ப போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்பதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. சரி ஓகே போலாம் அப்படின்னும் போது நீயும் ரொம்ப நாளா டைரி எழுதிக்கிட்டே இருக்க, படிக்க கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னும் போது இது என்னுடைய பர்சனல், கண்டிப்பா ஒரு நாள் கொடுப்பேன், அப்ப நீ படிக்கலாம், இப்பவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போனா நம்ம ஹீரோடைய டீம் எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு பேண்ட் வச்சிருக்காங்க. அந்த பேண்ட் ஒரு ஷோ மாதிரி பண்றாங்க, நல்லா பாட்டெல்லாம் பாடுறாங்க. அது முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கும் போது ஹீரோயின் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லும் போது சரிவா பக்கத்துல ஒரு பார்ட்டி ஹால் இருக்கு, அங்க ஃப்ரீயா ஃபுட்டு கிடைக்கும், போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு ஃபுட்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கும் போது அப்பதான் அந்த அங்கிளை பாக்குறாங்க. ஐயோ இந்த ஆள் வேற நம்மள பாத்துட்டாரு, ஏதோ பேச வராரு போல, நான் போயிட்டு பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இவன் கூடலாம் சுத்திக்கிட்டு இருக்காத, இவன் எவ்வளவு மோசமானவன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உங்களை விட கிடையாது, உங்களை விட அவன் என்ன ரொம்பவே நல்லாவே பாத்துக்கிறான், ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்து செமையா சண்டை போடுறாரு. இங்க பாரு, நீ சின்ன வயசுல தப்பா நடந்துகிட்ட அந்த பொண்ணு கிடையாது இந்த பொண்ணு, இப்ப வளர்ந்து பெரிய பொண்ணா இருக்கா, அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன், நீ என்ன ஒரு கேவலமான மனுஷனா இருந்திருக்க, நானும் வரக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நான் உன்னை ரொம்ப நல்ல மனுஷன் நினைச்சிட்டு இருந்தேன், உன்ன மாதிரி ஒரு கேவலமான மனுஷனை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு. டேய் ஏன்டா இப்படி பப்ளிக்ல சண்டை போடுற, வாடா போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட்டிட்டு போறாங்க. போகும்போது கூட இவனை நம்பி சின்ன பசங்களை கூட அனுப்பாதீங்க, அவங்கள கூட இவன் சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோயின் கோவமா போயிட்டு படுக்க, என்ன கோவமா இருக்கியா, நான் வந்துட்டு அந்த டைம்ல கோவப்படக்கூடாது அப்படின்னு தான் பார்த்தேன், ஆனா அவனை பார்த்ததுக்கு அப்புறமும் என்னால அந்த கோவத்தை அடக்க முடியாம தான் அப்படி பேசிட்டேன், சாரி, ஆனா என்னால நடிக்கலாம் முடியாது அப்படின்னும் போது இப்ப அப்படியே ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. இப்படியே எல்லாம் நல்லா போயிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோடைய வீட்டுல அந்த கணவன் மனைவி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க சம சோகமா இருக்காங்க. அந்த மனைவி செமையா அழுகுறாங்க.
என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்துட்டு இங்க இருக்கிற எல்லாரையும் காலி பண்ண சொல்றாங்களாம். முக்காவாசி இடத்தை அவங்க வாங்கிட்டாங்க, கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற இடத்தை சில பேர் காலி பண்ண மாட்டாங்களாம். அவங்க காலி பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல இருந்து கூட ஸ்டே வாங்கிட்டு வந்துட்டாங்களாம். இதனால சில பேர் போராட்டம் பண்றாங்க. நம்ம ஹீரோ அன்னைக்கு நைட்டு போயிட்டு ஒரு பாட்டியை பார்த்தாரு பாத்தீங்களா, அவங்க கிணத்துக்குள்ள குச்சிட்டு இருக்காங்க, தற்கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போயிட்டு பார்த்து கேட்கும் போது, என்னுடைய புருஷன் எனக்குன்னு விட்டு போனது இந்த வீடு மட்டும்தான், என்னைக்காச்சும் ஒரு நாள் அவர் திரும்பி வருவாரு அப்படின்ற அந்த நம்பிக்கையோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவர் தேடி வரும்போது இந்த வீடு கூட என் கையில இல்ல அப்படின்னா என்ன கண்டிப்பா திட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை மாதிரி பேசிட்டாங்க. இப்போ ஊர்ல இருக்க நிறைய பேருக்கு பிரச்சனை வந்திருக்கும். இந்த பிரச்சனையில நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணும், இந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ களத்துல இறங்குறாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாரு, நீ ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட், இதை தாண்டி உனக்கு பேக்ரவுண்ட்லாம் ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவு பெரிய கம்பெனி எதிர்த்து போராடாத, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா என்னால தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக வேணாம் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் கண்டிப்பா போயே ஆகணும், இந்த மாதிரி பசங்களோட சேர்ந்துட்டு சும்மா சுத்துறது, வேலையை பார்த்து சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மட்டும் என்னுடைய வாழ்க்கையை என்னால வாழ முடியாது, இவங்களுக்கு ஒண்ணு அப்படின்னா நான் கண்டிப்பா அங்க போயிட்டு நிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா நானும் கூட வரேன், உன்னை பிரிஞ்சு இருக்க மாட்டேன், உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு போயிட்டு அங்க ஒரு பெரிய வால் இருக்கும், அந்த கம்பெனியுடைய வால், அந்த வால்லையே இந்த ஏழை மக்களுக்கு நியாயம் கேட்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் பண்றாங்க. இந்த விஷயத்த செக்யூரிட்டி பார்த்துட்டாரு. யோ என்னையா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்தா இவரை கட்டி போட்டு வரையறாங்க. வரைஞ்சு முடிக்கிற டைம்ல அங்க ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்த போலீஸ் இவங்கள பார்த்துட்டாங்க. போலீஸ் தான் மச்சான் கிளம்பலாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. ஹீரோ ஹீரோயினும் பைக்ல போறாங்க. அப்போ பின்னாடி போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது நம்ம ஹீரோ ஒரு சந்துக்குள்ள போவாரு. நல்லா வேகமா போ அப்படின்னும் போது என்னால எதையும் சரியா பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வண்டியை நிப்பாட்டுறாரு. இவங்க ரெண்டு பேரும் வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டாங்க. நம்ம ஹீரோ மயக்கமாயிட்டாரு. என்ன விஷயம் ஆச்சு அப்படின்லாம் தெரியல. தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க. டாக்டர் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்மிட் பண்ணிட்டு டாக்டர் கிட்ட கேட்கும் போது, இப்போ கான்சியஸ் வந்துருச்சு, பெருசா எந்த பிரச்சனையும் கிடையாது, தூங்கிட்டு இருக்காரு, ஆனா எதனால ஒரு மயக்கம் போட்டு கீழே விழுந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தலைய ஸ்கேன் பண்ணி பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ இந்த டைரிய போலீஸ்காரன் படிச்சுட்டே இருக்கும் போது வேலைக்காரம்மா ஓடி வந்து கூப்பிடுறாங்க. ஐயா இங்க ஓடி வந்து பாருங்க, பூனைக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா இவர் போயிட்டு பூனைய பாக்குறாரு. பூனை இறந்து போய் கிடக்குது. எதுக்காக பூனை இறந்து போச்சு, எப்படி இறந்து போச்சு அப்படின்னு இவருக்கு தெரியல. பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த பூனைய பொச்சிட்டு, சாரி என்னுடைய ஸ்லாங்ல நான் பொச்சிட்டு அப்படியே கேஷுவலா ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்ட மாதிரியே சொல்லிடுறேன், ஆனா நிறைய பேருக்கு அது பிடிக்காம கமெண்ட்ல கதறிக்கிட்டு இருக்கீங்க, கழுவி ஊத்துறீங்க, சரி நான் மாத்திக்க ட்ரை பண்றேன். இந்த போலீஸ்காரன் பள்ளம் தோண்டி அந்த பூனைய புதைச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி முதல்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம ஹீரோவை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரிக்க நமக்கு அப்படியே பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்குமே அவங்க அம்மாவை மாதிரியே பிரெயின்ல கேன்சர் இருக்கான். இன்னும் ஒரு வாரமோ 2 வாரமோ அவன் இறந்து போயிடுவான். அதனுடைய சிம்டம்ஸ் தான் இதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவரு மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காரு, சுயநினைவே இல்லாம போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது, அப்படி எதையும் நான் நோட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு அந்த போபியா பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை சிம்டம்ஸ் தெரிஞ்சிருக்கும், அந்த போபியா இருக்கிற காரணத்தினால, அதனால தான் சிம்டம்ஸ் தெரியுது போல. ரொம்ப கோவப்படுறாரு, திடீர்னு மயக்கமாகறாரு, எதையோ பார்த்து பயப்படுறாரு. அவர் உடம்பு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்ற மாதிரி அந்த போபியானால தான் நினைச்சிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்க நேரா போயிட்டு அவர்கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க. ஏன்னா சாவை விட கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா சாக போறோம் தெரியறது தான். அமைதியா விடுங்க, பாத்துக்கலாம், கொஞ்ச நாளாச்சு அந்த மனுஷன் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அட்வைஸ் பண்றாரு. நம்ம ஹீரோயின் சோகமா வெளியே வர்றாங்க. ஹீரோ இந்த விஷயத்த கேட்டாருன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. நம்ம ஹீரோ ஒண்ணுமே பேசாம அங்க இருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோயினும் கிளம்பி வீட்டுக்கு போனா, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணி வெளியே கொண்டு வந்து வச்சுட்டு கதவையும் சாத்திடுறாரு. ஹீரோயின் கதவை தட்டுறாங்க. நீ இங்கதான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நான் இங்க இருந்து போறத நீயும் விரும்ப மாட்டேன், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு, கதவை ஓபன் பண்ணு அப்படின்னு போது ஹீரோ திறக்கவே மாட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் இங்க இருந்து கிளம்பி பெங்களூருக்கே போயிருக்காங்க போல. இதெல்லாம் இந்த போலீஸ்காரன் இங்க விசாரிச்சு கண்டுபிடிக்கிறாரு. அடுத்து ஜேபி கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு அவர்கிட்ட கேட்கும் போது, அவர் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கைய பாழாக்குனது அவன் தான், அது மட்டும் எனக்கு தெரியும், என் பொண்ணு இறந்து போனா அப்படின்னா அதுக்கு அவன் தான் காரணம்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்கும் போது இந்த எஸ்ஐ காண்டாயிட்டாரு. போயிட்டு காதா மட்டும் ஒரு போடு போட்டு, பொண்ணுன்னு வாய்க்கு வந்தபடிலாம் பேசாத, நீ அந்த பொண்ணை போட்டு எவ்வளவு அபியூஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எல்லா விஷயத்தையுமே டைரியில எழுதி வச்சிருக்கா, இன்னொரு வாட்டி பொண்ணு அப்படின்னு வாயை உடைச்சிருவேண்டா அப்படின்னு போது இவர் அமைதியா இருக்காரு. இன்ஸ்பெக்டர், கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ லூக்கா இறந்து போறதுக்கு முன்னாடி போயிட்டு மீட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல அப்படின்றாரு. இங்க பாரு, உனக்கு எதிரா எந்த எவிடன்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா இருக்காத. நீ இன்னமும் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரல, உன்னை சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா சீக்கிரம் வந்து அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த டைம்ல பெங்களூர்ல இருந்து ஒரு போலீஸ் கால் பண்றாரு. இவரு தான் நம்ம ஹீரோயினுடைய கேஸை விசாரிச்சிருப்பாரு. விசாரிச்ச வரைக்கும் அது கண்டிப்பா தற்கொலை தான். அந்த பொண்ணு ஏதோ ஒரு ஸ்லோ பாய்சனை சாப்பிட்டுருக்கா, அதுவும் லோக்கல்ல கிடைக்கிற கெமிக்கல்லாம் மிக்ஸ் பண்ணப்பட்ட அந்த மாதிரி விஷயத்த அந்த பொண்ணு சாப்பிட்டுருக்கா அப்படின்னும் போது என்னடா இங்கேயும் அங்கேயும் ஒரே விஷயமா இருக்கு, என்னமோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் யோசிக்கிறாரு. இருந்தாலும் அந்த அங்கிள் மேல ஒரு கண்ணை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா அங்க இவருடைய மனைவி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்னம்மா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சாப்பிட்டேன் அப்படின்றாங்க. நீங்க ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க, கொஞ்ச நாளா நானும் பாக்குறேன் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவரு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு அந்த பொண்ணும் இறந்து போயிருக்கா, அந்த பொண்ணு இறந்து போன ஒரு வாரத்துல இந்த பையனும் இறந்து போறா, ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க. ஆனா ஏதோ ஒரே விஷயம் தான் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிருக்காங்க, ரெண்டு பேரையும் யாரோ கொலை பண்ணிட்டாங்களா இல்ல தற்கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர முடியல, நான் ஏதோ ஒன்னு மிஸ் பண்றேன், என்ன மிஸ் பண்றேன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லும் போது இவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு மத்த எல்லாரையும் விட லூக்காவை அதிகமா லவ் பண்ணது நேஹா தான். நேஹா தான் லூக்கா வலியே அனுபவிக்காம சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பா. லூக்காவை நேஹா ரொம்ப லவ் பண்ணதுனால தான் அவன் சாகிறதுக்கு முன்னாடியே நான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கா அப்படின்னும் போது இதை இவங்க சொல்ல சொல்ல போலீஸ்காரனுடைய மண்டைக்குள்ள வேற என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் தான் பிளான் பண்ணி ஹீரோவை கொலை பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு முன்னாடியே அவங்களும் இறந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு. எப்படி அப்படின்னா ஹீரோயின் அந்த கெமிக்கல் எல்லாம் ஏதோ பிஹெச்டி படிச்சிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கெமிக்கலை பத்தி நல்லாவே தெரியும். சில பல கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்லோ பாய்சனை உருவாக்கி இருக்காங்க. அந்த ஸ்லோ பாய்சனை நம்ம ஹீரோ படிக்கணும்னு நினைச்ச டைரி முழுக்க தடை விட்டு அமுச்சு விட்டுருக்காங்க. இவன் படிக்க ஆரம்பிச்சிருக்கான், சந்தோஷமா இருந்திருக்கான், படிச்சு முடிக்கும் போது இறந்து போயிட்டு இருக்கான். எப்படி அப்படின்னா நம்ம ஹீரோயின் ஸ்லோ பாய்சன் தான் அந்த பேப்பர் முழுக்க தடை விட்டுருப்பாங்க. ஹீரோ படிக்கும் போது எல்லாமே எச்ச தொட்டு படிக்க ஆரம்பிப்பாரு, ஒவ்வொரு பேஜ்லயும் எச்ச தொட்டு படிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அப்படி பண்ணும்போது அந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமா வாய்க்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோ இறந்து போயிருக்காரு. இதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரன் ஒரு முடிவுக்கு வரான். இதே விஷயத்த சாப்பிட்டு தான் ஹீரோயின் முன்னாடியே இறந்து போயிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த போலீஸ்காரனுக்கு பூனை எப்படி இறந்து போச்சு அப்படின்னு தெரிய வந்துருச்சு. என்னன்னா அந்த டைரியை ஓபன் பண்ணி பார்க்கும்போது பூனை நக்கிருக்கு, அந்த நக்கும் போது விஷம் வாய்க்குள்ள போயிட்டு பூனை இறந்து போயிருக்கு. அநியாயமா நம்ம பூனையும் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்றாரு. இப்ப அந்த டைரியை டெஸ்டிங் காமிச்சிருப்பாங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்கும் போதுமே அதுல விஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. கடைசியா போலீஸ்காரனுடைய பொண்டாட்டியும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மனைவி இவருடைய பர்ஸை வாங்கி பர்ஸ்ல அந்த எக்ஸ் லவருடைய போட்டோ இருக்கும், அந்த போட்டோவை கசக்கி போடுறாங்க. என்னால உன்னை விட்டு பிரிஞ்சு போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியை முடிக்கிறாங்க. கடைசியா நம்ம ஹீரோ அந்த டைரியை படிச்சுக்கிட்டே வெளியே வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாரு. மழை பெஞ்சிட்டே இருக்கும். நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அந்த டைரியில, என்னையா லூக்கா நீ வெளியே அமுச்சு விட்ட, நீ என்ன சொன்ன, அடுத்த மழை காலத்துல நீயும் நானும் சேர்ந்து நனையலாம் அப்படின்னு சொன்ன, அதுக்கு முன்னாடியே என்ன துரத்தி விட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருப்பாங்க. ஹீரோ அந்த விஷயம் நினைச்சுக்கிட்டே வெளியே வந்திருப்பாரு. மழை வந்திருக்கும், உட்கார்ந்துட்டு ஹீரோயின் கூட இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிருப்பாரு, அப்படியே இறந்து போயிருப்பாரு. இதை நமக்கு காமிச்சு படத்தை முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இப்படி ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லையா, என்ன ஒரு காதல்ரா அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட்ல ஐ எம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, ஐ எம் ஃப்ரம் மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு போடுறீங்க. எல்லாரும் எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் என் ஊருக்கு பக்கத்துல இருக்கா இல்லனா என்னுடைய ஊர்ல இருக்கா அப்படின்னே பார்க்கலாம். நீங்களா எந்த ஊர்ல இருந்தெல்லாம் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்க மக்களே, மறக்காம கமெண்ட் போட்டு விட்டுருங்க. இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைபும் பண்ணாம பாக்குறீங்க, அது கொஞ்சம் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.